இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் டெக் தமிழன். நான் யூடியூப்க்கு புதுசு. இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஸ்க்ரீன் சேவர், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணணும், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மூமெண்ட்ஸை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் சொல்ல போகிறேன். யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மொழி தமிழில் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஆப். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன், ஒரு கேம்ப்னு ஒரு ஆப்பு. அது ஃப்ரீ ஆப் தான், நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த சவுண்டு, நம்ம பேசுகிற சவுண்டு தெளிவாக கேட்கல. ரெண்டாவதாக நான் ஒரு சூப்பர் ஆப் கண்டுபிடிச்சேன். அதில் சவுண்ட் பிரச்சனையும் வராது, அதுலேயே எடிட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பு, அதுதான் ஐஸ்பிரிங் ஃப்ரீ கேம் 18 அந்த ஆப்பு. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, கூகுளில் ஐஸ்பிரிங்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் வரும், ஐஸ்பிரிங் ஃப்ரீ கேம் அப்படின்ட்டு. அதோட வெப்சைட்டு கீழே இருக்கும், www.ispring.solution. அதுக்குள்ளே என்ட்ரி பண்ணிங்கன்னா இமெயில் கேட்கும். இது ஃப்ரீ தான், பட் ஆனால் இமெயில் லாக்இன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேக் இமெயிலாகவே கொடுங்க, உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி கொடுக்க வேணாம். இது சஜஷன். எந்த இதுலேயுமே சரி, நிறைய ஆப்பு, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்பை இமெயில் ஐடி கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட சம் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படும். இதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் இமெயில் ஐடியே கொடுங்க, கொடுக்குறது பெட்டர். ஃபேக் இமெயில் கொடுத்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் அப்படியே ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆனோடனே டபுள் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இன்ஸ்டாலில் அக்ரிமெண்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஐகான். சரி, நான் இப்போ ஐகான்ல தான் இருக்கேன், அதனால அது ஓப்பன் ஆகலை. நான் இந்த ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால உள்ளே போகலை. அதனால் இப்போ இந்த ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, சாரி, இது அவங்களுக்கு ரன்னிங் இருக்குது, இப்படி தான் வரும். இந்த ஸ்டார்ட் நியூ ரெக்கார்டிங் கொடுங்க. இப்படி சைஸ் காமிக்கும். இந்த இடத்துல போயிட்டு இப்படி அழுத்தி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் எனேபிள் ஆகிரும். அதாவது உங்கள் டிஸ்பிளே பூரா இதாயிரும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ செலக்டட் ஏரியா எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் உங்கள் மைக்ரோஃபோன் வச்சுக்கலாம். ஸ்டாப் பாஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கான கீ வச்சுக்கலாம். அப்புறம் அட்வான்ஸில் போனீங்கன்னா மவுஸ் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணுமா, மவுஸ் கிளிக் பண்ணுற சவுண்ட் உங்களுக்கு கேட்கணுமா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்காங்க மைக்ரோஃபோனு. மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். மறுபடியும் எஸ்கேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா அன்ரெக்கார்ட் ஆகிடும். அன்ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஒன்று எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. வீடியோ சேவ் பண்ணலாம், அப்படியே நேராக அப்லோட் பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடிட்டில் போனோம், கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் இருக்குது, மேலே வீடியோ ட்ராக் இருக்குது. நீங்கள் இந்த ஆடியோ ட்ராக் செலக்ட் பண்ணி இங்கே ரிமூவ் நாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நாய்ஸ் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு வேணுங்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சைலன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல சைலண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வால்யூம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். அப்புறம் ஃபேட் இன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மெதுவாக இருந்து வேகமாக போகிற மாதிரி வாய்ஸ் ஃபேட் அவுட்டு, எண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு குறையிற மாதிரி கூட ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும், எக்ஸ்போர்ட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது. நான் நிறைய ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு டாப் 10 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். இது பெஸ்ட் ஆப் எனக்கு தெரிஞ்சு. இதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, இது சேவ் பண்ணுற வீடியோ
WAV தான் சேவ் ஆகும். WAV என்னன்னா அது ஒரு ஃபார்மேட். பாருங்க இந்த வீடியோ இப்போ சேவ் பண்ண வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா .wmv இந்த ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். இதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க VLC பிளேயர்ல போயிட்டு மீடியால போயிட்டு கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுத்து எந்த வீடியோ அந்த WMVல இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கன்வெர்ட் சேவ் கொடுத்துருங்க. இதை ப்ரௌஸ் பண்ணி எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணுவோம் ப்ரௌஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது MP4 ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் guys, இது ரொம்ப ஈஸி தான். அடுத்த வீடியோவில் எப்படி வீடியோஸ்லாம் யூடியூப்ல எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே பாய். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிகாஸ் ஐ am new to YouTube. So please support me. Bye.